ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அப்போது சிம்மாசனத்தோட பூமாதேவியோட சீதையும் பூமிக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அதை பார்த்து ரொம்ப அழுகையும் கோபமும் அடைஞ்ச ராமர் கேட்குறார், என்னுடைய கோபம் என்னதுன்றத நீ உணர்வை பூமாதேவியே, வணக்கத்துக்குரியவளே, சீத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கிறார். அப்படி நீ தராட்டாக்கா மலைகளோடையும் வனங்களோடையும் கூடிய உன்னை நாசம் செஞ்சுடுவேன். பூமி எங்கும் தண்ணீர் பிரவாகம் எடுத்து ஓடும்படியாக செய்வேன். ஒன்று சீத்தையை என்கிட்ட கொடுத்துரு, இல்லை அங்கே அவளோட எனக்கும் இடம் கொடுத்துரு அப்படின்னு கதறார். அப்புறம் பிரம்மாதேவன் ராமரை பார்த்து, நீ யாருன்றத உனக்கே நீ நினைவுபடுத்திக்கோ. நீயும் சீத்தையும் மீண்டும் மேல் உலகத்தில் இணைய போகிறீங்கன்றத நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. உன்னை பற்றின காவியமான இந்த ராமாயணம் எல்லா காவியங்கள்லேயும் சிறந்ததாக இருக்க போகிறது. இதுவரை நீ அனுபவித்த மகிழ்ச்சிகளையும் துன்பங்களையும் மட்டும் இல்லாமல் இனிமே நீ அனுபவிக்க போகிறவையும் கூட வால்மீகி முனிவர் இந்த காவியத்தில் விவரிச்சிருக்கார். இந்த காவியத்தில் மீதம் இருக்க பகுதியையும் நீ கேட்கணும். எதிர்கால நிகழ்ச்சிகளை விவரிக்கிற பகுதி அது. முனிவர்களோட அதை நீ கூடி கேளுன்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்கிறார். அப்போது அப்படி சொல்லிட்டு மற்ற தேவர்களும் மறைஞ்சிடுறாங்க. ராமர் வால்மீகி முனிவரை பார்த்து, உங்கள் காவியத்தில் இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்க பகுதியை நாளையே நான் கேட்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். லவனையும் குச்சனையும் அழிச்சுட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறார். சீதையின் நினைவாகவே அன்றைக்கி இரவு அவர் கழிஞ்சுடுறது. இந்த தொடரின் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நமக்கு நினைவுபடுத்திக்கிறது நல்லாயிருக்கும். ராமரின் கட்டளை ஏற்றுண்டு சீத்தை கங்கை நதி கரையில் விட்டு திரும்பின லக்ஷ்மணின் மனசு வருந்தின போது சுமந்திரர் அவருக்கு ஒரு பழைய நிகழ்ச்சியை எடுத்து சொன்னார். துர்வாச முனிவர்கிட்ட ஒரு முறை தசரதர் பேசின்னு இருக்கும் பொழுது தானும் அருகில் இருந்ததாகவும், பின்னால் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை துர்வாசர் சொன்ன வார்த்தைகள் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னதாகவும் சொல்கிறார் சுமந்திரர். தன்னுடைய மகன்களான ராமர் அவருடைய சகோதரர்கள் அவளுடைய வாழ்வு எப்படி அமையும்னு தசரத மன்னர் கேட்கும்போது துர்வாசர், மன்னனே கவனிச்சுக்கோ, முன்னொரு காலத்தில் அசுரர்கள் பிருகுமுனிவரின் ஆசிரமத்தில் சரண் புகுந்து அவளுடைய மனைவியின் கருணையின் காரணமாக காக்கப்பட்டு அங்கே அச்சமில்லாமல் வாழத் தொடங்கினாங்க. தேவாள் இது பற்றி விஷ்ணுக்கிட்ட முறையிடும் போது அவள் கோபம் அடைஞ்சு தகுதியற்ற ஆளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவளை காப்பாற்ற முடிஞ்ச பிருகுவின் மனைவியின் தலையை தன்னுடைய சக்கராயுதத்தின் மூலம் அறுத்து தள்ளினார். இதை பார்த்த பிருகுமுனிவர் முற்றிலும் நிதானத்தை எழுந்தார். அவர் விஷ்ணுவை பார்த்து, கோபத்தினால் வெல்லப்பட்ட நீர் எந்த நியாயமும் இல்லாமல் என் மனைவியை கொண்டு இருக்கீங்க. பாவங்களையெல்லாம் விளக்குற தன்மை படைச்சவரையே உம்மை நான் சபிக்கிறேன். மனுஷனாக பிறந்து மனைவியை திறந்து மனவேதனையோட நீண்ட காலம் நீங்கள் வாழுங்கன்னு சபிச்சார். தன்னிலை இழந்து இவர் விஷ்ணுவுக்கே சாபமிட்டாலும் கூட அது செஞ்ச உடனே பிருகுமுனிவருக்கு ரொம்ப மனக்கஷ்டம் உண்டாருது. அப்போ விஷ்ணு அவரை சமாதானப்படுத்தி உலக நன்மைக்காகத்தான் அவருடைய சாபத்தை நான் ஏற்றுக்கிறதா சொல்கிறார். அதன்படியே அவதாரம் பண்ணின ராமர் அயோத்தி மன்னனா பட்டம் சூட்டிண்டு பூவுலகம் காணாத ஆட்சி புரிஞ்சுட்டு தன்னிகரான வீரனாக திகழ்ந்துட்டு மக்களையெல்லாம் மகிழ்விச்சுட்டு 2 மகன்களையும் சீத்தை மூலமாக பெற்றுண்டு அவகிட்ட ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சுட்டு சகோதரர்களோட மேலுலகம் போவாருன்றதையும் அவளுடைய பிரிவால் ஏற்படும் சோகத்தையும் ராமர் அனுபவிப்பாருன்றதையும் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு. இது துர்வாசர் மூலமாக தசரதருக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. லக்ஷ்மணா, இது உன் சகோதரர்களில் கூட வேறு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. சீத்தை பெற்றெடுக்க போகிற குழந்தைகளால் ரகுவம்சம் மேலும் தழைத்தோங்க போகிறது. அதனால நீ வருந்தறதுக்கு இதில் இடமே இல்லை. எல்லாம் விதிப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். அதனால் இது ஒரு பக்கம் இருக்க உத்தரகாண்ட விவரங்கள் பார்த்துட்டு அதுக்கு பின்னர் நாம் சீதையின் அக்னி பிரவேசத்துக்கு பிறகு தசரதர் தோன்றின நிகழ்ச்சியை பார்க்க இருக்கோம். அதனால் லவகுச்சர்கள் பாட நீ கேட்டுக்கோன்னுட்டு பிரம்மதேவன் சொன்னதை ஒட்டி ராமர் அடுத்த தினம் காவியத்தின் பகுதியை கேட்க விருப்பம் தெரிவிக்கிறார். அதே போல் அடுத்த தினம் லவகுச்சா மீண்டும் காவியத்தை இசைக்கிறாங்க. இதிலலாம் ஒரு விஷயம் என்னென்னா, சீதை இழந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவர் மன நிம்மதி இழந்தவரான ராமர். யாகத்துக்காக கூடியிருந்த மன்னர்கள் விடைபெற்றுண்டு வானரர்களும் விடைபெற்றுண்டு போக ராமர் சீதையே மனசில் நிறுத்தின்றவரா அயோத்தி நகரத்துக்குள்ளே நுழைஞ்சார். அங்கே வேறு யாரையும் அவர் மனம் புரிஞ்சிக்கவும் விரும்பலை. ஆயிரக்கணக்கான யாகங்களை நடத்தின போதும் சீதையை போலவே தங்கத்தினால ஒரு பிரதிமையை பண்ணி அதை ராணியாக பாவித்து யாகங்களை நடத்தி முடித்தார். இதில் தன்னுடைய தாய்மார்கள்கிட்டையும் எந்த ஒரு பேதம் இல்லாமல் வித்தியாசம் பார்க்காம அவள் நினைவாக பல தான தர்மங்களை செஞ்சுட்டே வந்தார் ராமர். லக்ஷ்மணின் மகன்களான அங்கதனும் சந்திரகேதுவும் முறையே சாருபதம் சந்திரகாந்தம்ன்ற பிரதேசங்களுக்கு அரசர்களாக முடிசூட்டப்பட்டாங்க. பரதனின் மகன்களான தக்ஷன் புஷ்கலன் இவா ராமரின் கட்டளையை ஏற்றுண்டு பரதனால் வெல்லப்பட்ட கந்தர்வ பிரதேசத்தில் அடங்கின தக்ஷசீலம் புஷ்கலவதின்ற இடங்களுக்கு அரசர்களானாங்க. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.